இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜாக் ஃப்ரூட் கட்டிங் என்ன அப்புறம் இங்க வீட்டுக்குள்ள போகலாம் நானும் நீலா விளையாண்டுருக்கோம் அப்போ இங்கே விளையாண்டுருக்கோம் அப்பா வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அப்புறம் அதில் கம்முலாம் இருக்கும் தேவையான பொருட்கள் கட் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் போனால் அதில் கம்முலாம் இருக்கும் ஒட்டி குக்கையில் வரவே வராது அப்புறம் எங்கள் பாப்பாவை நானும் விளையாண்டுருக்கோம் ஜாக் ஃபுட் கட் பண்ணலாமா வாங்க சாப்பிடலாம் உருண்டுட்டே இருக்குல்ல அவங்க அப்பா கட்டிரெல்லாம் சாப்பிட்டிருக்காங்க அப்புறம் வத்திட்டே இருப்பாங்க அப்பாக்கு யார் அசிஸ்டன்ட்? அம்மா நான் அசிஸ்டன்ட். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் அப்பா கூட பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்றாங்க? கப் பண்ணி போறாங்க. வாங்க போலாம். அழகா இருக்குல்ல? இதான் சொன்னேன் கம்மு வருது. அப்புறம் எங்க அப்பா கப் பண்ணிட்டே இருந்தா பலாப்பழ ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டாங்க. உள்ள கொட்டாலாம் இருக்கும். முழுங்கா காலில் சரி வளரும். ஆமாம் முழுமுலாம் இருக்கும். கொஞ்சம் குத்துக்கிறது அப்புறம் கொஞ்ச நேரம் குத்தாரு. இது ஹெல்த்தி இல்லையா? ஹெல்த்தி. இந்த கொட்டையும் உரைச்சி சாப்பிட்டா நல்லது நம்ம உடம்புக்கு. ஓகே. என்ன தடவிருக்காங்க அப்பா? தேங்காய் எண்ணெய் தடவிருக்காங்க. நிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நிலா ஜாக் ஃப்ரூட்டை பார்த்துட்டு இருக்கு. இப்போ அப்பா பாதியாக கட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். எங்கே போகலாம்? அதான் ஜாக் ஃப்ரூட் கட் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த தோல்லாம் உரிச்சு அங்கே போடணும். அப்புறம்